இப்போ அடுத்து கவனிங்க, how many positive and negative charges is there in 1 cup of water? இப்போ ஒரு கப் ஆஃப் வாட்டர்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு கேட்கறான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னது, ஒரு கப்ல எவ்வளவு வாட்டர் இருக்குன்னே அவங்க கொடுக்கல. சரி, ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர், இப்போ 10 கிராம் ஆஃப் வாட்டர், 20 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு, இதுல எவ்வளவு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இவன் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கப் ஆஃப் வாட்டர்னே சொல்லல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எவ்வளவு குவான்டிட்டினே கொடுக்கல, பட் ஜென்ரலா கேட்கறான் அப்படின்னும் போது we need to assume some values. For example, பாருங்க, we are going to molecular mass of H2O, that is water molecule ஓட mass எவ்வளோ 18 gram. Okay, molecular mass, that is 1 mole of water, அதாவது H2O molecules ஓட molecular mass வந்து 18 gram. ஓகே, இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், வாட் இஸ் அசம்ஷன் we are going to make here அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் அ கப் ஆஃப் வாட்டர். இப்போ எவ்வளோன்னு கொடுக்கல, நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி 36 கிராம்ஸ் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த கப் ஆஃப் வாட்டரோட வெயிட்டு 36 கிராம்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ மாலிகுலர் வெயிட்டு 18 கிராம், நம்ம எடுத்துக்கின மாஸ் வந்து 36 கிராம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். H2O மாலிகுல் எத்தனை மோல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மாலிகுலர் மாஸ்ன்றது 18 கிராம், கொடுத்துருக்க மாஸ் வந்து 36 கிராம் நம்ம எடுத்துக்கினது. ஸோ இதோட ரேஷியோ கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட்னு சொல்லுவான். கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்கல்ல நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா. ஸோ கிவன் வெயிட் இஸ் 36 கிராம் அண்ட் molecular mass is 18. So ரெண்டு கேன்சல் ஆயிடும், gram will get cancelled, finally you will get 2 moles. So இந்த 36 gramல எத்தனை moles of H2O இருக்கு, 2 moles of H2O is there. இப்போ ஒரு மோல்னா என்னது, ரைட் சைட்ல எழுதியிருக்கேன் பாருங்க, 1 mole means 6.02 into 10 to the power of 23. ஸோ அவகேட்ரோ நம்பர்னு சொல்லுவோம். ஒரு மோல்ல அவகேட்ரோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் இருக்கும். இங்க 2 moles கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும், 2 times Na அப்படின்னு போடணும். கரெக்டா, நம்மளுக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குன்னா 2 மோல்ஸ் இருக்கு. ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன H2O மாலிகுல். இப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன, ஒரு H2O மாலிகுல்ல, ஒரு H2Oல எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். இப்போ கவனிங்க, நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சார்ஜஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 H2O மாலிகுல். ஸோ ஒரு H2O மாலிகுல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். So 10 into minus C will be the total charge of electrons, negative charge. இப்போ டோட்டலா நம்மளுக்கு எத்தனை இருக்கு, 2 moles of H2O இருக்குல்ல. இப்போ ஒரு molecule of H2Oல வந்து நம்மளுக்கு -10 is the charge, negative charge. இப்போ நம்மளுக்கு 2 moles இருக்கு, அப்போ நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும், 2 into Na into ஒரு molecule இருக்கக்கூடிய -10E. Okay, so that will give us the final answer -20 Na. Clear? அதே மாதிரி சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் 1 H2O மாலிகுல். ஸோ சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஏன் எடுத்துக்கிறோம், we are considering the positive charge. Positive charge is given by the proton இல்லையா, நியூட்ரான்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு கான்ட்ரிபியூட். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன போடணும், சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் இன் H2O. ஓகே, ஒரு H2O மாலிகுல்ல 10 எலக்ட்ரான் 10 ப்ரோட்டான்ஸ் will be there. ஸோ இங்கே 10 + 10 into +E, ஏன்னா சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து +E இல்லை. ஸோ டோட்டல் சார்ஜ் வந்து +10E இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து 2 moles, ஓகே, 2 moles of H2O molecules இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 into Na into 10E போட்டிங்கன்னா you will get the answer. ஓகே, 20E Na வரும். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் நம்மளுக்கு சார்ஜஸ் ஆகுது. கிளியரா?